ஸோ மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருத்தம் பார்க்குறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனித்து பார்க்கணும், மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், பொருத்தம் யாருக்கு சரியாக அமையும், திருமணத்துக்கு அப்புறம் சிக்கல் வராமல் இருக்கும், இப்படி இது வந்து செக்மெண்ட்டாக பிரியும். அப்போ உண்மையிலே இந்த 10 பொருத்தம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னா அது சில இடங்களில் வேலை செய்யுது, நிறைய இடங்களில் வேலையே செய்ய மாட்டேங்குது. நம்ம நிறைய ஜாதகத்தை பார்த்தோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரே மாதத்தில் பிரச்சனை வரும், சிலருக்கு 3 மாதம், சிலருக்கு வந்து 1 வருஷத்துலலாம் பெரிய பிரச்சனையாகிடும். குரு கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சு, லக்னம் கெட்டு போச்சுன்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதை வந்து சீரமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போது நம்ம ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் அப்படி முடியுமான்னா அப்படி இல்லை. இதே மேரேஜுக்கு போய் பார்க்குற செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து வெறும் ஜாதகம் மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் சமூகத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த சிக்கல் தான் முக்கியமானது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு சக்திதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் லைஃப்பில் நிறைய விதமான பிரச்சனைகள். ஸோ ஒரு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து கிரகங்கள் தானா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆமாம், அதுதான் வந்து வேலை செய்யுது. ஆனால் அது வந்து பொருத்தம் பார்க்கும்பொழுதே இந்த விஷயமெல்லாம் ஏன் வந்து சொல்லப்படாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னுமே வந்து பலர்கிட்ட இருக்குது. ஓப்பனாக சொன்னாலுமே கூட ஒரு சில மக்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டு திருமணம் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படையாக ஜாதகம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொருத்தம் பார்க்குறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனித்து பார்க்கணும், மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு திருமணம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? இது எத்தனை செக்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும், பொருத்தம் யாருக்கு சரியாக அமையும், திருமணத்துக்கு அப்புறம் சிக்கல் வராமல் இருக்கும், இப்படி இது வந்து செக்மெண்ட்டாக பிரியும். அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு விஷயம் கிளியராக இருக்கணும். நமக்கு என்ன கொடுப்பினை இருக்குது, இல்லை நம்ம ஜாதகத்தில் என்ன விதி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அந்த விதியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு வந்துட்டால் எந்த சிக்கலும் இல்லை. தாராளமாக நம்ம வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம். நமக்கு எந்த சிக்கலும் வராது. என்ன செஞ்சாலும் சரி அது சிக்கலே வராது, அப்படியே மேனேஜ் ஆகி போயிடும். இன்னொன்று, நமக்கு சிக்கல் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சிக்கல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மேட்ச் பண்ணி வாழ்ந்துக்கலாம். இது எதுக்குமே சம்மந்தப்படாமல் புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போச்சுன்னா ஜாதகரே கெட்டு போயிட்டார், லக்னம் கெட்டு போச்சுன்னா ஜாதகரே கெட்டு போயிட்டார், சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஜாதகரே கெட்டு போயிட்டார். 3 பாயிண்ட் தான். அப்போ இந்த 3 பாயிண்டில் எந்த இடத்துல சிக்கல் வந்துட்டாலும் பிரச்சனை ஆப்போனண்ட்டுகளில் இல்லை, நம்ம மேலே தான் எல்லா பிரச்சனையும். அப்போ நாம் நம்ம வாழ்க்கையை அனுசரித்து போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை என்னால் அனுசரித்து போக முடியாது அப்படின்ட்டா சிக்கல் தான். இதைத்தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்திலேயே பொருத்தம் பார்த்துருவோம், பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துருக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்துட்டோம்னா இந்த பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அப்போ உண்மையிலே இந்த 10 பொருத்தம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னா அது சில இடங்களில் வேலை செய்யுது, நிறைய இடங்களில் வேலையே செய்ய மாட்டேங்குது. நம்ம நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டோம். ஆனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தசா புத்தியும் கரெக்டாக வேலை செய்யுது. அது திருமண வாழ்க்கையை கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் அதை தெளிவாக சொல்லிடுது. அப்போ கொடுப்பேன் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ வருஷத்துக்கு அப்படிங்கிறதும் கிளியராக சொல்லிடும். கொடுக்கவே மாட்டேன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா அதையும் எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிடும். அப்போ நாம் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை தான் புரிஞ்சிக்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரே மாதத்தில் பிரச்சனை வரும், சிலருக்கு 3 மாதம், சிலருக்கு வந்து 1 வருஷத்துலலாம் பெரிய பிரச்சனையாகிடும். இன்னும் சிலருக்கு வந்து பிரச்சனை கடைசியாக தான் வரும். அப்போ கடைசியாக வரவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையே இல்லையானா அப்படி இல்லை. அவன் கல்யாணம் பண்ணணுன்னு வெளிநாட்டுக்கு போயிருப்பான், வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பான், அந்த பிரச்சனை உருவாகிறதுக்கான சூழ்நிலையே அங்கே உருவாகாமல் இருக்கும். அப்பையும் கிரகம் வேலை செஞ்சுருக்கு, கல்யாணமான அவங்கள குடும்பத்தோடு இருக்கவே விடலை. அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து இந்த வெளிநாடு போகிறது, இல்லை வெளியூரில் போகிறது, இல்லைன்னா வேலைக்காக தொலைதூரம் போகிறது. இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க வேலை ஒரு பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி வந்து டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து அப்பையும் கிரகம் வேலை செஞ்சது. ஆனால் என்னென்னா அந்த பிரிவை தொழில் ரீதியாக அப்படின்னு பிரிச்சிருச்சு. ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே வரல. ஆனால் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த கிரகம் மறுபடியும் பிரித்து தான் வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கும்போது நமக்கு அந்த விஷயம் புரியாமல் இல்லை நான் பிரிய மாட்டேன்னு நாம் அடம் பிடிப்போம். அப்புறம் அந்த எனர்ஜி 2 மேட்சே ஆகாது,
அடிச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, ஏதோ ஒரு பேச்சும் முன்ன பின்ன போகும், மொத்தமாக வாழ்க்கையே கெட்டு போயிடும். இவ்வளவுக்கும் பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குரு கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சு, லக்னம் கெட்டு போச்சுன்னா அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதை வந்து சீரமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 7ஆம் இடத்துல இருக்கிறது கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்ட்டா நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவங்க நமக்கு அப்படித்தான் அமைவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சைடு ஒரு மிஸ்டேக்கு, ஓகே நான் பர்ஃபெக்ட், நான் நல்லா இருக்கேன், எனக்கு வந்து சேர்ந்தவங்க தான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அங்கே உங்கள் 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போச்சு, செவ்வாய் கெட்டு போச்சு. மொத்தமே இந்த 4 பாயிண்ட் தான். இதில் எது கெட்டிருந்தாலும் ஆப்பனண்ட் வர்றவங்க கொஞ்சம் உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக இருக்கிறவங்களோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு மொத்தமாக மாற்றாக இருக்கிறவங்க, உங்களுடைய சிந்தனைக்கு மாற்றாக இருக்கிறவங்க, எண்ணத்துக்கு மாற்றாக இருக்கிறவங்க, இப்படி தான் வந்து அமைவாங்க. அப்போ எது எடுத்தாலும் ஏருக்கு மாறாக போகும், சண்டையாக தான் போகும், சிக்கலாக தான் போகும். அப்போது நம்ம ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் போது கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா தப்பிச்சிக்கிட்டோம். ஆனால் அப்படி முடியுமானா அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பாயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். எந்த இடம் சிக்கலாக இருக்குதோ அந்த இடத்த அவாய்டு பண்ண பார்க்கணும். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வழி. இதை நம்ம ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாவது அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதெல்லாம் செஞ்சோம்னா மாட்டிக்குவோம். சில நேரங்களில் இதுக்கு தீர்வு எந்த விதத்தில் கிடைக்கும் அப்படின்னா, ஆப்பனண்ட்டுடைய உங்களுடைய துணையுடைய அவங்களுடைய மைண்ட் செட்டு மாற்றுறது, இல்லை ஒன்று உட்கார வச்சு பேசி சரி பண்ணணும், இல்லை அதையும் என்னால் முடியாது அப்படின்னா பேசாமலே சரி பண்ணுறதுக்கு சில மெத்தட் இருக்குது. அப்போ அவங்க குணநலங்களில் மெதுவாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி அந்த மாற்றத்தின் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிக்கலை வந்து சரி பண்ணலாம். ஆனால் இதில் துணையுதான் பிரச்சனைக்குரியவங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம மேலே எல்லா குறையும் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கேன்னு நம்பிக்கிட்டு நல்லா இருக்கிற ஆப்பனண்ட்டை வந்து எனக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அது வந்து பெரிய சிக்கலில் தான் போய் முடியும். அப்போ இதுக்கு வந்து குணநலன்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பரிகாரங்கள் அப்படின்றது நம்ம ஊர்லேயே கோயில்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்போது ஜாதகரே இந்த ஜாதகருக்கு வரக்கூடியவங்க கொஞ்சம் வந்து கோபமானவங்களாவோ இல்லை அதிகாரம் பண்ணுறவங்களோ இல்லைன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களோ இப்படி தான் வருவாங்க. அப்போ அவங்களுடைய அதிகாரமும் ஆணவமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குணநலனை வந்து ஒன்று அவங்க சொல்லி கேட்டு ஓகே, கேட்கல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது யாராக இருந்தாலுமே கூலாவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கிடணும். சில கோவில்கள் இப்போ வந்து நீங்கள் கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நவகிரக கோயில்களே இதுக்கு போதுமானது. அந்த கோவில்களில் ஒரு பெண் வந்து கொஞ்சம் சாந்தம் அடையணும் அப்படின்னா புதனுடைய திருவெண்காடுக்கு போயிட்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிருவாங்க. இப்போ பையன் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ பொண்ணு வந்து செவ்வாயுடைய நல்ல அம்சத்துலேருந்து எதுனாலும் வந்து அப்பா அம்மாவை கேட்காம எங்கள் வீட்டுக்காரர் செய்ய மாட்டேங்கிறாரு, பயந்து கிடக்கிறாரு, நான் எப்போ பார்த்தாலும் நான் இவருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பையன் கொஞ்சம் தைரியம் வரணும் அப்படின்னா பையனை கூட்டு நேராக நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டால் போதும். அப்போது இங்கே லைட்டாக ஒரு சின்ன மாற்றம் தான். நம்ம என்ன செய்கிறோம்னா இவங்களை வேறு எதுவும் பெருசாலாம் மாற்றலை, சின்ன ஒரு மாற்றம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். இந்த ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறதும் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துட்டோம் எல்லாம் சரியாக போச்சா அப்படின்னா அப்படி நடக்காது. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு முறை போய்கிட்டே இருக்கணும், ரிப்பீட்டாக இருக்கணும். நீங்கள் இங்கே புராணங்களில் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி வச்சிடுறாங்க, இந்த கோயில் எப்படி வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா புராணங்கள்லேயும் அவங்க வந்தாங்க ஒரு 6 மாதம் இங்கேயே இருந்து தவம் பண்ணாங்க அப்படின்றோம். நீங்கள் அவங்க 1/2 மாதம் உட்காந்து என்ன தவம் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது, அதை நம்ம செய்ய போகிறதும் கிடையாது. ஆனால் அவங்க 6 மாதம் அந்த ஊர்லேயே இருந்திருக்காங்க, அந்த கோயில்கிட்டே போயிட்டு வந்திருக்காங்க, டெய்லியும் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க, அந்த குளத்தில் குளிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை அந்த 6 மாதம் அதை ஒட்டியே வச்சுருந்துருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை சரியாக போச்சு, மறுபடியும் அவங்க எங்கே போகணுமோ அவங்க போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னா, நேராக காலையில் ஏறுறோம், போய் இறங்குறோம், இறங்கின உடனே சாமி கும்பிட்றோம், ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றோம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும் அப்படின்னா எப்படி தீரும்? கடவுள் வந்து தீர்ப்பார், தெய்வம் தீக்கும், கோயில் தீக்கும் அப்படின்னாலும் கூட அந்த கோயிலுடைய தன்மையை உள்வாங்கி தக்க வைக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு இருக்கணும். அதை ஒரு முறையில் சரி பண்ண முடியாது. ஓவர் இம்போஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம சேர்த்திக்கிட்டே தான் வரணும். எதையுமே செய்யாமல் ஒரு முறையில் செஞ்சால் சரி வராது. இல்லைங்க எனக்கு ஒரே முறையில் சரி பண்ணணும் அப்படின்னா
அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம உடல் இயல்பாகவே சில நாட்களில் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மறுசுழற்சி பண்ணி நீக்கிரும். ஒரு பேதி நடந்தால் எப்படியோ ஒரு வாந்தி எடுத்து நம்ம வந்து நம்ம உடம்பு எப்படி சுத்தம் பண்ணிக்கிறோமோ, கிட்டத்தட்ட அதே மெத்தடில் உடம்பு தன்னைத்தானே சில விதமான சுழற்சிகளில் அது வந்து உடம்பை வந்து சரி பண்ணும். இந்த மாதிரியான நாட்கள் அவங்க ஜாதகப்படி எப்போ வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த நாட்களில் போயிட்டு வந்தால் விட ஓரளவுக்கு இருக்கும். இதை நம்ம ஆளுங்க வந்து சில வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அவங்க டக்குன்னு இன்னொரு மெத்தட் வச்சுருக்காங்க. அமாவாசைக்கு விரதம் போட்டுருவோம், பௌர்ணமிக்கு ஒரு விரதம், ஏகாதசி, சஷ்டி, துவாதசி, இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 4-5 நாள் அவங்க பிடிச்சிக்குவாங்க. அந்த 4-5 நாளில் மட்டும் குறிப்பாக விரதம் இருந்துக்கிட்டே வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளிக்கிட்டே போகும். அவங்க உடம்பு கழிவுகளை நீக்கி ஒரு சரியான ஒரு சீருக்கு வந்துடும். சீர்மையான நிலைமைக்கு வந்த உடனே இவங்க ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடுவாங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிறது. இது வந்து ரொம்ப காலமாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த நாளில் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ இவங்க வந்து அவங்க தன்னுடைய உடம்புல இருக்கிற கழிவுகளையோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவையோ குறைக்கிறாங்க. அதனுடைய ரொம்ப ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடுறாங்க. அடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே உருவாகி இருக்கிற அந்த வேக்குவம் காலி இடத்த நிரப்புறதுக்கு அந்த சக்தியை கொண்டு நிரப்பிட்டு வந்துடுறாங்க. இப்படியும் இல்லை அப்படின்னுட்டா நம்ம உடம்பு இயல்பாகவே என்னைக்கு இது எல்லாத்தையும் செய்யும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஜாதகத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ன்றதை கண்டுபிடிச்சி அந்த நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். இப்படி ஏதாவது ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டு நாம் செய்யும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றலாம். ஆனால் எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஜஸ்ட்டு இங்கேருந்து வந்து நைட்டு வந்து ஏறுவேன், காலையில் போய் இறங்குவேன், 6 மணி 8 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு அடுத்த வண்டி பிடிச்சி 11 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா அப்படியெல்லாம் யாருடைய வாழ்க்கையும் மாறாது. ஒரு நிமிஷத்தில் அந்த கடவுளோட வந்து அந்த கோயில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கணும் அப்படின்னா அந்த கோயிலோட வாசலில் உட்காந்துருக்கிறவங்களாம் வந்து அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையை மாறணும்ல. அப்போது ஒரு குறிப்பிட்ட தன்மை, அதாவது கொடுக்குற இடத்துல கடவுள் இருக்கார், அதில் பிரச்சனை இல்லை. வாங்குகிற இடத்துல நாம் இருக்கிறோமா அதுக்குரிய தன்மை வந்துருச்சான்றது பார்க்கணும். காலி கப்பில் நீங்கள் என்ன வேணால் ஊற்றலாம், நிறைஞ்சி வழியிற கப்பில் என்ன ஊற்ற முடியும்? என்ன ஊற்றினாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அப்போ நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்திட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா அது நடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாளில் இயற்கையாகவே நடக்கும். அந்த குறிப்பிட்ட நாள் எதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் குணக்கோளாறுகள், இதை வந்து குணக்கோளாறுன்னு சொல்லுவாங்க, அந்த குணக்கோளாறுகளை நம்ம சரி பண்ணிடலாம். அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து டிலே மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று நம்ம வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் பொண்ணு பார்க்குறது இது எல்லாமே ஓகே. ஒரு சிலருக்குலாம் வந்து ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. எங்கே போனாலுமே இப்போது ஒரு பொண்ணோட ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அமைஞ்சிருது, எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிலே மேரேஜ்க்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்து ஜாதக ரீதியாக இருக்குது சார்? டிலே மேரேஜுக்கு போய் பார்க்குற செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அதில் இன்னொன்று நடக்குது. நான் போய் பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தது, எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் வந்து நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குது. இதுக்கு வந்து வெறும் ஜாதகம் மட்டும் அப்படிங்கிறது இல்லாமல் சமூகத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த சிக்கல் தான் முக்கியமானது. அந்த சிக்கல் என்னென்னா திருமண புரோக்கர்கள், அவங்க தான் ரொம்ப முக்கியமான சிக்கலுக்கு பேர் வழிகள். ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் வாங்குவார், பார்ப்பார், அந்த கிரகங்கள்லாம் பார்த்துட்டு யாமா இதில் ஒரு தோஷம் இருக்குதுன்றது சொல்லுவார். அதை வந்து கேட்டுக்குவாங்க, சம்மந்தப்பட்டவங்க போயிடுவாங்க. ஆனால் ஒரு மேரேஜ் புரோக்கரு ஒருத்தருக்கு 100 ஜாதகத்துக்கு மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். போய் கொடுக்குறோம் வேணாங்கிறாங்க, கொடுக்குறோம் வேணான்றாங்கன்னா ஏன் வேணாங்கிறாங்கன்னு அவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவார். அப்புறம் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்பார், அவரும் சொல்லுவாங்க. ஆனால் ஜோசியர் சொல்லாத விஷயம் என்னென்னா அந்த தோஷத்துக்கு அடிப்படை காரணம் என்ன, அந்த தோஷத்துக்கு விலக்கு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகுகேது இருக்குது அப்படின்ட்டாலோ 7ஆம் இடத்துல ராகுகேது இருக்குதுன்ட்டாலோ அது ராகுகேது தோஷ ஜாதகம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆனால் அந்த ராகுகேது தோஷம் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றது ஜோசியருக்கு தான் தெரியும். ஏன்னா வெறும் கிரகத்தை மட்டும் பார்க்கறதில்ல, அந்த கிரகத்தை பார்த்த கிரகம், வீடு கொடுத்த கிரகம், வாங்கின நட்சத்திரம், இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கணும். அப்போது அவர் அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துருவார். ஆனால் சொல்லும்போது ராகுகேது தோஷம் இருக்குங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவார். இந்த இடத்துல ராகுகேது இருந்தால் இது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதை
அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு இதை அப்படியே முழுசாக அப்ளை பண்ணதில் முக்கியமான ஆள் யாருன்னா மேரேஜ் புரோக்கர் மட்டும்தான். அவங்க தான் 99% கல்யாணம் நடக்காமல் போனதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே அவங்க தான். அவங்க எடுத்த உடனே இதை பார்த்துட்டு இந்த ராகுகேதுக்கு ராகுகேது தான் இணைக்கணும், வேறு எதுவும் இணைக்கக்கூடாதுங்க, சுத்த ஜாதகம் இணைக்கக்கூடாதுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனால் அங்கே தோஷமே இருக்காது. அதுக்கு நார்மலான ஒரு ஜாதகம் தான் சரியாக இருக்கும். ஆனால் வர விடணுமே, நம்மளால் வரவே விட மாட்டோம். அவனே கேட்டை போட்டு தடுத்து இதெல்லாம் ஆகாது இங்கே இது அவங்க ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அந்த ஃபில்ட்ரு பண்ணுற இடத்துல தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. இப்போ முதல்ல ஓப்பன் மைண்டடாக எல்லா ஜாதகத்தையும் வாங்கி நீங்கள் செக் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு அந்த இடத்துல ராகு கேது தோஷம் இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் புரியும். ஆட்டோமேட்டிக்காக அது அமையும். நாம் தான் பேப்பர்லேயே வந்து இது ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணு வரவே வராது. நீங்கள் வர வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஓகே நம்மளுக்கு தோஷம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதுதான். 2 நபர்கள் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும். அந்த பிடிக்கிறதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு மனசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. உடல் ரீதியாகவே ஒரு கனெக்ஷன் உருவாகும். அந்த கனெக்ஷன் உருவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்கும். அவங்க சரியான ஆளுங்களை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இங்கே பேப்பர் லெவல் ரிஜெக்ட் நடக்கிறதுனால பெரும்பாலான கல்யாணம் நடக்காமல் போனதுக்கு அதுதான் காரணம். குறிப்பாக 85, 87க்கு அப்புறம் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த மேரேஜ் புரோக்கர்ஸ் தான். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ரிஜெக்ஷனை வந்து எடுக்கிறவங்க. ஒருவேளை அவங்க அந்த ரிஜெக்ஷனை எடுக்காமல் சரிங்க பாருங்கள் ஆகலைன்னா பின்னாடி முடிவு பண்ணிக்கலான்னு அந்த இடத்துக்கு நகர்ந்துருந்தாங்கன்னா என் கணிப்புக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 to 60% கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். இது நம்ம மக்கள்கிட்ட வந்து இல்லைங்க இதில் தோஷம் இல்லை, இதில் எந்த பிரச்சனையும் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா நம்மளை திட்டுறாங்க. ராகுக்கு எது தோஷம் இருக்குது அதையே கண்டுபிடிக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியனா அப்படின்னு நம்மளை திட்டுறாங்க. ஆனால் அந்த ராகுக்கு எதுவும் ஒன்றுமே செய்யாது, எந்த குற்றமும் செய்யாது, எந்த குழப்பமும் செய்யாது, அவங்கள அமோகமாக வாழ வைக்கிறதே அதுவாக தான் இருக்கும். ஆனால் அதை சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இந்த ஃபீடிங்கில் வந்தவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ சொன்னாலும் கேட்குறதில்ல. இதெல்லாம் சரி எங்கேருந்து இதெல்லாம் உருவாச்சுன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது இது எல்லாமே வந்து அறக்குறையாக புரிஞ்சிக்கிட்ட புரோக்கர்ஸ். அந்த மேரேஜ் புரோக்கர்ஸு ரெடி டு ரெக்கனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. அவங்களே பார்த்துட்டு இது சேரும் இது சேராதுன்னு எல்லாம் அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. ஜோசியர் பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைனல் ஆகும் ஆகாது அப்படின்னு இல்லைன்னா அதுக்கு பார்த்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு முகூர்த்தம் குறித்து கொடுக்கணும். இந்த இடத்துல தான் வந்து ஜோசியரை வைக்கிறாங்க. மேரேஜை நீங்கள் இன்னும் ப்ராப்பராக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். இந்த அந்த மேரேஜ் மேட்சிங் மட்டும் கரெக்டாக இருந்துட்டா திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய டிவோர்ஸையும் தடுக்க முடியும், குடும்பங்களில் வரக்கூடிய சிக்கல்கள் சண்டைகள் அதையும் தடுக்க முடியும், திருமணத்திற்கு பிறகு எக்ஸ்டர்னல் அஃபையருக்கு போகக்கூடிய விஷயங்களையும் தடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வந்து ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது மேட்சிங் வந்து கரெக்டாக அமையணும். எந்த விதமான தோஷம் இருந்தாலுமே அது வந்து விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. தோஷம் இருந்தாலுமே வந்து அது செயல்படுத்துமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து மேரேஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம நேர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.